ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் கிச்சன். நம்ம இன்னைக்கு பருப்பு போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு எடுத்துருக்குங்க. 350 கிராம் எடுத்திருக்கேன். இதை இப்போ வேக வச்சுக்கலாம். 2 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. இதில் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ பருப்பு ஒரு கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதிக்குதுங்க. மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 7 விசில் வரட்டுங்க. இப்போ ஒப்புட்டுக்கு மாவு பிசைஞ்சுக்கலாங்க. மைதா மாவு 150 கிராம், கோதுமை மாவு 150 கிராம், உப்பு மாவுக்கு தேவையான அளவுங்க, மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாங்க. கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பிசைஞ்சாச்சுங்க. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அடுத்து ஒரு 3 ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. நாட்டு சக்கரை ஒரு 200 கிராம் எடுத்துருக்கேங்க. சுகர் லெவல் பார்த்துட்டு வேணா சேர்த்திக்கலாம், அப்படி இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாங்க. ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க, சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த ரெண்டையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை மாற்றி வச்சுக்கலாங்க ஒரு பவுலில். நல்லா இந்த அளவுக்கு பவுட்ரு ஆனால் போதுங்க. இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நம்ம கடலைப்பருப்பு போட்டு அரைச்சிக்கலாங்க. குறை குறைன்னு அரைச்சா போதுங்க. தண்ணி வடிச்சிட்டு சேர்த்திக்கங்க. இப்போ வேக வச்ச பருப்பு போட்டிருக்கேங்க. இதை மிக்சியில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம அந்த சர்க்கரைக்குள்ளே போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. 1/2 மணி நேரம் ஊறி இருக்கு. நம்ம அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம மாவு தட்டி வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக மேலே எண்ணெய் போட்டிருக்கேங்க. இதில் பருப்பு வச்சுக்கலாங்க.
இதை அப்படியே நல்லா பெருசாக தட்டிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் தட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ தோசைக்கல்லில் போட்டு நல்லா 2 பக்கம் கோல்டன் ப்ரௌன் வர வரையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா போலியும் சுட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம பருப்பு போலி ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.